ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, ஒரு வழியாக நம்ம விஜய் வந்து மல்லிகைக்கு தாலி கட்டிட்டாருங்க. ஆனால் கட்டிட்டு என்ன பிரச்சனைனா, நம்ம மல்லியை வந்து கூட்டு போகாமல் நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. கல்யாணத்தை மட்டும் பண்ணிவிட்டு கோயிலே மல்லிகை எனக்கு என்ன அப்படின்னு கெதி என்ன அப்படின்னு விட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க, ஏது போடுறாங்க தெரியாமல் முழிச்சிட்டு அழுந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம அரவிந்த் சொல்கிறாங்க, எப்படியும் நல்லபடியாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுவே எனக்கு போதும், அந்த சந்தோஷத்தோடு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்மளோட விஜய் மற்றவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ண கையோட மல்லிகை கோயிலே அம்போன்னு கழட்டி விட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னடா இப்படியே பண்ணிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை அழுறாங்க. உடனே பாபு சொல்கிறாரு மல்லிகிட்ட, மல்லி நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ வரும்போது கல்யாணம் ஆகிட்டு புருஷனோட தான் நீ ஊருக்கு வரணும், தனியாக மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மூளை விட்டுக்கு ஆகிறாங்க நம்மளோட மல்லி. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லியை வந்து அவங்களோட அத்தை குண்டுப்பாட்டிக்கிட்ட போகிறாங்க. என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ எனக்கு நல்லது பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா, இப்படி விட்டு போயிட்டீங்களே, இதுக்கப்புறம் என் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, நீ எதுக்கு அழுற, நீ அமைதியாக இரு, உனக்கு எல்லாம் நான் பண்ணுறேன், ஆரம்பித்து நானே இதை முடிச்சு வச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மல்லிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அதே இடத்துல அப்படியே நின்றுடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக ஆட்டோ பிடிச்சி கிளம்பிடுறாங்க. அப்போ நாகு எங்கடா போயிட்டாங்க, பாபு எங்கடா போயிட்டாங்க, அரவிந்த் எங்கடா போயிட்டாங்க தான் கேட்குறீங்க. அரவிந்த் அவர் வீட்டுக்கு போயிட்டாருங்க. அதே மாதிரி பாபுவும் நாகுவும் கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் மல்லியும் குண்டுப்பாட்டி மட்டும் வந்துட்டுருக்காங்க. விஜய் மற்ற ஃபேமிலியெல்லாம் வந்துட்டாங்க. கரெக்டாக வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கலான்ட்டு விஜய் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. நின்ற உடனே அவங்களுக்கு சண்டைங்க. நில்றி அங்கே என்னடி ஏதடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவலை பற்றி பேசுவாங்க. என்னடா இப்படி வந்துட்டு நடந்து போயிட்டு பார்க்குறீங்களா? ஆமாங்க, லைட்டு வெளிச்சத்துக்காக தான் அங்கே நின்று வீடியோ போடலான்னு போனேன். ஆனால் கண் ரொம்ப இதாகுதுங்க, அந்த லைட்டு சரியில்லை. ஸோ அதனால தான் இங்கே வந்துட்டேன். ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன ஆகுது ஏதாவதுன்ற ஒவ்வொரு விஷயத்தை அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஏன்டா ஒரு மாதிரியாக பேசுகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். என்னாச்சுன்னா, ஒரு மாதிரி டயர்டாக டிப்ரெஷனாக இருக்குங்க. அதனால தான் சரி, அந்த பத்தாத்துக்கு அந்த எல்இடி லைட் இருக்கு இல்லையா, அதோட பிரைட்னஸ் வேறு கண்ணை லைட்டாக இது பண்ணிடுச்சிங்க. அதனால தான் என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏது பேச தெரியாமல் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ நண்பர்களே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததா ஓன் வீடியோ ஆரம்பிக்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நானும் என் தம்பியும். பட் ஐடியா கிடைக்கல, ஐடியா கேட்டிருந்தோம், யாரும் ஐடியா கொடுக்கல. ஸோ நாங்கள் முடிவு ஐடியா பண்ணியிருக்கோம். என்னடான்னு பார்த்தா, யார் எங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்களோ அப்போ தான் ஓன் வீடியோ பண்ணணும், அது வரைக்கும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவுக்காகவே ஐடியாவை ஸ்டாப் பண்ணிட்டு ஓன் வீடியோ பண்ணாமல் இருக்கும். எப்போ எங்களுக்கு ஐடியா கிடைக்குதோ அப்போ ஐடியா பண்ணுவோம் நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.